ஐயனார் துணை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு நிலா கிட்ட போயிட்டு இந்த டிவோர்ஸ் கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிக்கோங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு என்னால் சத்தியமாக வாழவே முடியாது. இப்போ அண்ணனோட கல்யாணம் நடக்கிறதுக்காக அவங்கக்கிட்ட அவ்வளோ பெரிய சவாலை விட்டுட்டு வந்திருக்கேன். இதுக்கு நாங்கள் படிப்படியாக முன்னேறி போகணும்னா அதுக்கு உங்களோட துணை கண்டிப்பாக வேணுங்க. தயவு செஞ்சு என்னையோ இல்லை எங்கள் குடும்பத்தையோ விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நிலா இருந்துட்டு சோழன் இது வரைக்கும் நிலாவுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காரோ அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்ருக்காங்க. சோழனுக்கு தெரியாமல் நிலா இருந்துட்டு அவங்க லாயர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த டிவோர்ஸ் கேஸை கேன்சல் பண்ணிவிடுங்க மேடம். எனக்கு இந்த டிவோர்ஸ் கேஸில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ப்ளீஸ் மேடம், எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு இப்போ தான் சோழனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, இது உன்னோட லைஃப் விஷயம், நான் ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கும் ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழணுன்னு என்ன இருக்குது, அது நல்ல விஷயம் தானே. ஒருத்தரை பிரிக்கணுன்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. அவங்க ரெண்டு பேர்த்தையும் முடிஞ்ச அளவுக்கு கோர்ட்டே சேர்த்து வைக்க தான் பார்க்கோம். ஆனால் லாயரானவங்க நாங்கள் எங்களுக்கு வர கேஸை கரெக்டாக முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் செஞ்சுக்கிட்டு இருப்போம். இப்போ உங்களுக்கே விருப்பம் இல்லாத போது நான் இந்த டிவோர்ஸ் கேஸை எடுத்து என்னம்மா பண்ண போகிறேன்? ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றீங்க, போய் தாராளமாக வாழுங்க. நான் இந்த கேஸை கோர்ட்லேருந்து எடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழன் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐயோ, கோர்ட்டுக்கு வேறு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இன்றைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.